Hi, welcome to another video on Get Application. This is LP with you here and நம்ம பார்க்குற கோயம்புத்தூர் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ it's very important because we are covering the largest group of institution in Coimbatore, that is the RVS group of institution, and I'm very excited for this video. Let's get into it. So first I'll explain என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல கவர் ஆகுது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். இது கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ரோட் சூலூர்ல லொகேட் ஆயிருக்குது. And one by one I'll tell all the institutions that are covered under the RVS group. So first இவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா RVS Dental Hospital and College இருக்குது இவங்க கிட்ட. And the next one is Homeopathy College and Hospital இருக்குது இவங்க கிட்ட. And after that they also have Siddha Medical College and Hospital. இதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடா இவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் நர்சிங்கும் இருக்கு, காலேஜ் ஆஃப் ஃபார்மசியும் இருக்குது. And they also have a college of education. They also have college of architecture and they also have a college of allied health sciences. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பாலிடெக்னிக் காலேஜஸ் அவைலபிளா இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கு, இன்ஜினியரிங் சைட்ல எதுவுமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா they have RVS Technical Campus, RVS Engineering and Technology College also. இவங்க கிட்ட இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றத உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேம்பஸ்ல வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, டென்டல், பார்மசி, ஆர்கிடெக்சர் அப்படின்னு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காமனா பஸ் சர்வீஸ் வந்து கொடுக்கறதுனால இவங்க வந்து தனியா ஒரு பஸ் ஷெட் வச்சிருக்காங்க. ஸோ ஆர்விஎஸ் பஸ் ஷெட்ல வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூட்ஸ்ல இருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம கூட வந்து ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டோட ஹெட் வந்து கூட இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? என் பேர் குணா மேடம். நான் ஒரு 15 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 15 காலேஜ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் வந்து இன்சார்ஜ் டீல் பண்றீங்க. சோ டோட்டலா எத்தனை பஸ்ஸஸ் ஆபரேஷன்ல இருக்கு சார்? ஒரு 30 பஸ் இருக்கு மேடம். 30 பஸ்ஸஸ் வந்து இருக்கு. ஓகே. சோ தோராயமா எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த பஸ் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்றாங்க? ஒரு 600 பேர் 650 பேர் வராங்க. 650 பேர் வராங்க ரெகுலரா யூஸ் பண்றாங்க வந்து. சோ எந்தெந்த ரூட் எல்லாம் அவைலபிளா இருக்கு சார்? இப்போ பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு போகுதுங்க, அப்புறம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகுதுங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 3 பஸ் ஓட்டுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வடவள்ளிக்கு பஸ் போகுது. கோயம்புத்தூர் எல்லா ரவுண்டுக்கு எல்லாத்துக்குமே பஸ் இருக்கு, நமக்கு அவைலபிளா இருக்கு. அது இல்லாமல் அதர் ஸ்டேட்ல வந்து கேரளாவுக்கு பாலக்காடு வந்து ஓட்டுறாங்க. நம்மளுக்கு நியர் வந்து 60 கிலோமீட்டர், அதுக்கு ஒரு 3 பஸ் ஓடுது. திருப்பூருக்கு 3 பஸ்ஸுங்க. உடுமலைப்பேட்டை ஓட்டுறோம். திருப்பூர்ல 4 பஸ் ஓட்டுறாங்க. அவினாசிக்கு ஓடுது. எல்லாமே அவைலபிலிட்டியா இருக்கு. இதே மாதிரி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸஸ்ட்ரா வந்தாலும் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பஸ் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சூப்பர் சார். சோ வந்து கோயம்புத்தூர் சிட்டி மட்டும் இல்லாம சிட்டி அவுட்டர், மத்த டிஸ்ட்ரிக்ட், அது மட்டும் இல்லாம பாலக்காடு, அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வந்து இவங்க வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 30 பஸ் சொல்லியிருக்குங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்ல கேட்டிருக்கோம், சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பஸ் பத்தலன்னா கண்டிப்பா இந்த டைம் வந்து எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 பஸ் 4 பஸ் 5 பஸ் வேணாலும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வர்றவங்களுக்கு எல்லாமே எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, எங்க டிரைவர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவும் வந்து பஸ் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் இதே வந்து இன்னும் கம்மியான ஃபீஸ்லையும் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்க சொல்லி எங்கள் சேர்மன் சொல்லியிருக்காருங்க, அதையும் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே சப்போர்ட்ஃபுல்லாக எங்கள் சேர்மனோட கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து எல்லாமே எல்லா ரூட்டுக்கும் இன்னும் 10 பஸ் ஓட்டினாலும் எங்கள் சேர்மனுக்கு தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நான் வந்து பெரியநாய்க்கு மாதிரி ஒரு வண்டி எங்கள் வண்டி இது வரைக்கும் நான் வந்து 4.5 இயர்ஸில் இது வரைக்கும் அந்த ஒரு நாள் பிரேக் டவுன் ஆனது கிடையாது. அப்படி பிரேக் டவுன் ஆனாலும் அடுத்த செகண்டில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஆல்டர் பண்ணி வேறு வண்டி கொண்டு வந்தோம். அந்த வண்டியிலாம் அந்த குறைபாடாக எல்லாருமே கண்டிஷனான வண்டி தான் சார். நம்ம முன்னாடி ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் என்னென்ன குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்றத பார்த்தோம். அதுல இருக்க சின்ன சின்ன கோர்சஸ், ஒவ்வொரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்குன்றத நான் ஒன்னொன்னா சொல்றேன்.
So first we'll start with the Allied Health Science. இவங்ககிட்ட BSc Cardiac Technology, Critical Care Technology, Dialysis Technology, Medical Laboratory Technology, Operation Theatre and Anesthesia Technology, Physician Assistant, Radiography and Imaging Technology, Diploma in Dialysis Technology, Diploma in Healthcare Aid இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் பாலிடெக்னிக்ல இருக்க கோர்சஸ் இப்ப பார்த்துடலாம். டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் ட்ரிபிள் இ, டிப்ளமா இன் ஐடி, டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இவங்க கிட்ட டென்டல்னா பாத்தீங்கன்னா BDS அவைலபிளா இருக்கு, MDS அவைலபிளா இருக்கு. அண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ்ல BHMS அவைலபிளா இருக்குது இவங்க கிட்ட. அண்ட் ஆல்சோ ஃபார்மசில பாத்தீங்கன்னா D.Pharm அவைலபிளா இருக்குது. ஸோ RVS குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ரொவைட் பண்றாங்கன்றத பார்த்தோம். ரைட் நோ என்கிட்ட முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் ஒரு காலேஜ்லயா? நீங்களும் ஆச்சரியமா பாத்தீங்கன்னா ஈவன் ஐ எம் சர்ப்ரைஸ். சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் இல்ல, இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட அமைஞ்சிருக்கு. அண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இங்க இந்த கேன்டீனும் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபெசிலிட்டியை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 3 ஃபெசிலிட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஓப்பன் பப்ளிக்காகவும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கேன்டீன்ல பாத்தீங்கன்னா தினமும் 3000 பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. 3000 பேர் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பப்ளிக்கு அது ஓப்பனா வச்சிருக்காங்க. இங்க ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா அவங்க வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்றதுனால வெளியே இருந்து வந்து சாப்பிட்டு போறாங்க. நம்ம இப்ப வீடியோட எண்ட் கிட்ட வந்துட்டோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காலேஜோட என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம RVS காலேஜ திண்டுக்கல்லையே கவர் பண்ணிருக்கோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்பஸ்ல என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு அழகான கோயில் இருந்தது. இங்க கோயில் வந்து இன்னும் ரொம்ப பெருசா பிரம்மாண்டமாவே இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாமே கவர் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தா போறதுனால we are splitting it into 2. ஸோ இதுல இருக்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து 2 வீடியோஸா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 2 வீடியோஸும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க.